விருந்தாளிங்க எல்லாரும் வந்துட்டாங்க. தேவராஜ் சார் வந்ததுக்கு அப்புறம் நாம என்கேஜ்மெண்ட் ரிங்க மாத்தி இந்த ஃபங்க்ஷனை முடிச்சிடலாம். உங்க பையன் ராஜாவை காணோம். ரொம்ப நேரமா அவனுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவன் போன் கிடைக்கவே இல்லை. ராஜா எங்க இருக்கா? ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? எனக்குள்ள பழி வாங்கணுங்கிற நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அது இப்போ இன்னும் அதிகமாயிடுச்சு சிவன்யா. இவனோட சக்தி என்னங்கிறது இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. ராஜன் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இவன் பண்ண தப்புக்கு கண்டிப்பா நான் இவனுக்கு தண்டனை கொடுத்தே தீருவேன். தேவராஜன் சார், நந்தினியோட உயிர் எங்க வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் நந்தினியோட உயிருக்கு எந்த ஆபத்து வராம பாத்துக்கிறோம், புரிஞ்சுக்கங்க. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த நாகினியோட கோபத்தை நம்ப முடியாது. நந்தினியோடைய சேஃப்டி நினைச்சுதான் நீங்க கவலைப்படுறீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா நானும் நந்தினியை வேற எங்கேயாவது போயிடுறோம். இங்க பாரு மோகன், ஒரு மனுஷன் வீட்டை விட்டு வேணா போகலாம், ஆனா தன் குடும்பத்தை விட்டு விலக முடியாது. அந்த நாகினி உன் குடும்பத்தையே எதிரியா நினைக்கிறா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. என் மோகனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நான் சும்மாவே விட மாட்டேன்.